அரசியல் ஆடுகளத்திற்கு செல்கிறாரா தனுஷ்? மீம்ஸால் வெளுத்து வாங்கும் நெட்டிசன்கள். சமீபத்தில் நடிகர் தனுஷ் ரசிகர் மன்றத்திற்கான கொடியை அறிமுகம் பண்ணியிருக்கார். அதே நேரத்தில் மேடையில் ஓரமாக நின்ற தனது மகனை பார்த்து இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டாட் என்றும், ரசிகர்களை பார்த்து இது என்ன திடீர்னு கூடுன கூட்டமா, இது கூட்டம் இல்ல குடும்பம், என் அசுர குடும்பம்னு பேசியிருந்தார். அதே நேரத்துல நானும் லிங்காவும் கேம் விளையாடும் போது எப்பவுமே நான் ஜெயிச்சுட்டே இருப்பேன். அப்போது நான் போதும் லிங்கா கேமை முடிச்சிடலாம்னு சொன்னேன். ஆனா லிங்கா நான் ஜெயிக்கிற வரை நீங்க விளையாடணுப்பான்னு சொன்னான். இதன் மூலம் என்ன பிரச்சனை வந்தாலும் ஜெயிக்கிற வரைக்கும் மோதி பாத்திரம்னு ஒரு மோட்டிவேஷன் லிங்கா கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சதுன்னு பேசியிருந்தாரு தனுஷ். லிங்கா பேபி, if you are bad I am your dad. இப்படி அவரு மேடையில பேசிய ஒவ்வொரு பாயிண்டும் இணையத்தில் வைரலான நிலையில அதை தற்போது நெட்டிசன்கள் மீம்ஸ்களால் விமர்சனம் செஞ்சுட்டு வர்றாங்க. அதுல லிங்காவோட கேம் விளையாண்டதை பத்தி தனுஷ் பேசிய கருத்தை போல ஏற்கனவே உலக புகழ்பெற்ற பேச்சாளரான லெஸ் பிரவுன் பேசியிருந்தார் என்றும், இப்போ நீங்க அதையே காப்பி பேஸ்ட் பண்ணி இருக்கீங்களேன்னு தனுஷை விமர்சனம் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி தனுஷ் மாரி படத்தில் பேசிய செஞ்சிடுவேன்னு சொன்ன டயலாக் போட்டோவை எடுத்து அதை சிஎம் விஜய் சட்டமன்றத்தில் செய்த முடிஞ்சது என்ற செய்கையை போல தனுஷ் 2031 முதலமைச்சராகி சட்டசபைக்கு வந்தா செஞ்சிடுவேன்னு இந்த மாதிரி தான் செய்கை காட்டுவாருன்னு விமர்சனம் செஞ்சிட்டு வர்றாங்க. என்னதான் இவங்க விமர்சனங்கள் செஞ்சாலும் தனுஷின் ரசிகர்கள் இந்த விமர்சன மீம்ஸ்க்கெல்லாம் தக்க பதிலடி கொடுத்துட்டு தான் வர்றாங்க. அதே மாதிரி அவர் நடிக்கும் ஓம் திரைப்படத்தில் வெளியான முதல் பாடலில் கத்திர ஜனங்க கை ஓங்கணும், கட்டளையிட்டதும் தூள் ஆகணும், உத்தரவிட்டதும் அடி நொறுங்கணும், சத்தமே இல்லாம அது நடக்கணும் என்று இடம்பெற்றுள்ள வரிகளின் பின்னால் இருக்கிற அரசியல், அப்புறம் தனுஷின் ரீசன்ட் ஸ்பீச், அதே போல அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு ரசிகர்களுக்கு அவர் செய்த நிறைய நலத்திட்ட உதவிகள், இதையெல்லாம் பார்க்கும்போது தனுஷ் அரசியலுக்கு வரத்தான் போறாருன்னு இணையத்துல பேசிட்டு வர்றாங்க. ஆனா அரசியல் பயணம் குறித்து நடிகர் தனுஷ் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் இதுவரை வெளியிடலங்கிறதையும் பார்க்க வேண்டி இருக்கு. நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன், நான் என்ன கைமாறு பண்ண போறேன் எனக்கு சத்தியமா தெரியல. நன்றிங்கிற ஒரு வார்த்தையை தவிர என்னால உங்களுக்கு எதுவும் பெருசா பண்ணிட முடியுமான்னு எனக்கு தெரியல.